ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே சமையல் தான். லாஸ்ட் சண்டே வீட்டில் ஒரு விருந்து இருந்தது. விருந்துனா ஆட்கள் நிறைய பேர் இல்லைங்க, 6 பேர் தான். ஆனால் ஐட்டங்கள் வந்து நல்லா பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அந்த விருந்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் எந்த விருந்தாக இருந்தாலும் நம்ம பார்ட்டி ஏதாவது வைக்க போகிறோம் அப்படின்னா முதல் நாளே செய்ய வேண்டிய வந்து ப்ரிப்ரேஷன் வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிட்டாலே நமக்கு பாதி வேலை குறைஞ்சிடும். ஸ்வீட்டு, டெசர்ட்டு, இன்னும் ஊற வைக்க வேண்டியது, மேரினேட் பண்ணி ஊற வைக்க வேண்டியதெல்லாம் முதல் நாளோ அல்லது அதிகாலையிலையோ செஞ்சு வச்சிட்டிங்கன்னா விருந்து சமயத்தில் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சமாக ஒரு 15 கிராம் போல் கடல் பாசி எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப நைஸாலாம் பவுடர் ஆகாது. கொஞ்சமாக பாதாம், முந்திரி ரெண்டையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாலாம் பொரிய வேண்டாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி எடுத்து அதே பேனில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் லைட்டாக பரத்தி விட்டுறணுங்க. மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம், தண்ணியும் சேர்க்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே அது இலகி வரட்டும். சீனி நல்லா இலகி வந்தாக்கில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு சிட்டிகை 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு தான், இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கணும். ஒரு பிளேட்டில் பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது சட்டுன்னு உங்களுக்கு ட்ரை ஆகிடும். சைனா கிராஸில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு ஊற வச்சுக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், நல்ல கட்டியான பாலாக எடுத்துக்கலாம். இது காஞ்சி வரட்டும். 1/4 கப் சீனியை திரும்பவும் நம்ம கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம பாலோடு மிக்ஸ் பண்ணுவோம். இனிப்புக்கு தகுந்தாப்பில் கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். சீனி இலகி வந்தாக்கில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கணும். ஆனால் இதில் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இதை பாலில் சேர்க்குறதுனால நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஊற வச்சுருக்க கடல் பாசியை சூடான பாலில் சேர்த்துடலாம். சீனி கருத்து போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவரிங் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு சீனி கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடல் பாசியும் நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நீங்கள் புட்டிங் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் வெளியிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா நட்ஸ், அது நல்லா செட் ஆகிருக்கும். இதை உடச்சி மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். புட்டிங் நல்லா ஆறுனாக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு மேலே தூவிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுறலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கிலோ பெரிய பீஸாக வாங்கியிருந்தது. 1.5 கிலோ அளவுக்கு தந்தூரி சிக்கன் பண்ணிவிட்டு 1 கிலோ ரைஸும் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸும் சேர்த்து நம்ம ஹைதராபாத் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2க்கு தேவையான பீஸை பிரிச்சிடலாம். 2க்குமே பெரிய சைஸ் பீஸ் தான். பெரிய பீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கணும். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் மேரினேஷன் பண்ணுவோம். முதல் மேரினேஷனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். ஒரு 3 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். சின்னதாக இருந்ததுனால 3 பழம். 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதில் நம்ம 2வது மேரினேஷன்லேயும் காரம்லாம் சேர்ப்போம். அதனால் முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போதும். சிக்கன் பீஸில் கீறி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் இந்த மேரினேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும்தான். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு தான் நம்ம அடுத்த மசாலா சேர்க்கணும். அதுக்குள்ளே நம்ம ஹைதராபாத் பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சுக்க போகிறேன். நான் எண்ணெயில் தான், குக்கிங் ஆயிலில் தான் பொரிச்சு எடுத்துக்குவேன். நல்ல மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறோம். முதல் மேரினேஷனில் ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊறிட்டு இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்காமல் வீட்டில் செய்யணுன்னா நான் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம கொஞ்சம் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ப்போம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். முதல் நாள் நைட்டே நான் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பிரியாணிக்கும் சிக்கனை மசாலா தடவி ஊற வச்சிடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரே சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கும் பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 2 பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மொத்தம் 1.5 கிலோ சிக்கன் நமக்கு. பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஹைதராபாதி பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தோட லிங்கையுமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகாய், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இதோட சேர்த்துடலாம். இதில் ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் ஒரு 100 ml வெங்காயம் பொரிச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது போக ஒரு 50 ml நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 150 ml வேண்டான்னு நினைக்கிறவங்க 100 ml எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 300 ml கட்டியான தயிர் சேர்த்துக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம முத நாளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். மறுநாள் காலையில் நல்ல தோல் எடுத்து அன்னாச்சி பழத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம இன்றைக்கி தோசைக்கல்லையே லைட்டாக கிரில் பண்ணி பரிமாற போகிறோம். இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு, மிளகாய்த்தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழச்சாறு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 பெரிய அன்னாச்சி பழம் எடுத்திருந்தேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் உப்பு. இது காஷ்மீரி சில்லி பவுடர், காரம் இருக்காது, அதனால் இந்த அளவு சேர்த்துருந்தேன். அன்னாச்சி பழமே புளிப்பாக இருக்குமே, இதில் எலுமிச்சப்பழம் சேர்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் சேர்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கிரில்லில் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஊறட்டும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம தந்தூரி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணியாச்சு, பிரியாணிக்கு மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிக்கு அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். நான் 1 கிலோ அரிசி எனக்கு இந்த கப்புக்கு நார்மலாக நான் கிளாஸுக்கு தான் அளந்து எடுத்துக்குவேன். ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி. இது நல்ல ஒரு 3/4 மணி நேரம் ஊறினா ரொம்ப சூப்பராக விரிஞ்சு வருங்க. 3/4 மணி நேரத்துலேருந்து நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம்.
மட்டன் சுக்கா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோவை இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி மட்டன் சுக்கா தான் பண்ணேன். இங்கே பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தூக்கலாக இருக்கணுங்க, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாய் ஜீரா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2-3 பே லீவ்ஸையும் சேர்த்து நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை களைஞ்சி இதோட சேர்த்துடலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறி இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். அரிசி கொதிக்க ஆரம்பிச்சாக்கலையே ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வடிச்சிடணும். ஒரு 3/4 பதம் வெந்தாலே போதும். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் டெம்பரேச்சரில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரேயில் ஃபாயில் போட்டு நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சிடலாம். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 15 நிமிஷம் ஒரு பக்கம் குக் பண்ண விட்டுறலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி உடையிற பருவத்தில் இருந்தாலே போதும். இதை நம்ம வடித்து எடுத்துடுவோம். அரிசி வேக வச்ச பாத்திரத்திலே தான் நம்ம பிரியாணி தயார் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மட்டும் அடியில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை அடியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஹைதராபாத்தி பிரியாணி அப்படிங்கிறது சிக்கன் நம்ம ராவாக தான் நம்ம அடியில் வச்சுப்போம். சிக்கனை குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. சிக்கன் தம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகி அதோட தண்ணியில் அது ரிலீஸ் பண்ணுற தண்ணியில் மேலே உள்ள ரைஸும் சேர்ந்து குக் ஆகி வரும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா அந்த சத பகுதி அடியில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி, பொரிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் தூவிக்கலாம். ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் தூவிக்கோங்க. இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பிரியாணி எசன்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் வேணால் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக பிரியாணி மசாலா, மல்லி புதினா தூவினாலே உங்களுக்கு சூப்பர் வாசமாக இருக்குங்க. இதை டைட்டாக மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கூர்ன தீயில் வைக்கணும். அப்புறம் மிதமான தீயில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல் போட்டு நல்ல குறைஞ்ச தீயில் ஒரு 25 நிமிஷம் அப்படியே தம் போட்டு விட்டுருங்க. அந்த தம்மிலேயே உங்களுக்கு சிக்கன், ரைஸ் எல்லாம் ப்ராப்பராக குக் ஆகிடும். தந்தூரி சிக்கனுக்கு ஒரு பக்கம் 15 நிமிஷம் வெந்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இன்னொரு பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அன்னாச்சி பழத்தெல்லாம் கிரில் ஸ்டிக்கில் நம்ம சருகி வச்சுக்க போகிறோம். அது ஜஸ்ட்டு தோசைக்கல் மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப டோஸ்ட் ஆகணும்னு இல்லை. தந்தூரி சிக்கனுமே ரெடி ஆகிட்டு லைட்டாக அந்த தோசைக்கல்லில் வெண்ணெய் தடவி அந்த நம்ம கிரில் பண்ணியிருந்தோம் இல்லையா, பைனாப்பிள் கிரில் பண்ணியிருந்தோம், அதுலேயே லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 10 செகண்ட் எல்லா பக்கமும் நம்ம பரட்டி விட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப நேரம் நமக்கு ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை.
பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. 35 நிமிஷம் மொத்தத்தில் தம்மில் இருந்து நான் அணைச்சி வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். உடனே தம்மை எப்போதுமே ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட்டு ஓரத்துலேருந்து அப்படியே தூக்கி விடுங்க. ஒரு அரிசி கூட உடஞ்சிருக்காதுங்க. நம்ம கரெக்டான பதத்தில் போட்டிருந்தோம் இல்லையா. சிக்கனும் நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக குக் ஆகிட்ருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேபிள் செட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.